ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார், காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலே என்னுடைய சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பாஜகவை விட விஜயை விட எனக்கு உள்ளபடியே இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விதத்துல வித்திட்டதை எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். அதாவது இதை பார்த்தோன்னு விஜய் என்ன நினைப்பாரா, ஓ நம்ம தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி வைக்க விரும்புறாங்க அப்படின்னு நினைப்பாராம். நினைச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிருவாராம் அப்படின்னு யாரு நம்புறா? எலும்பா தெரிஞ்சுட்டாரு. பாத்தீங்களா, மெலிஞ்சு போயிட்டாரு. கவனிச்சிங்களா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 6-7 நாளா சாப்பிடாமலே இருந்திருக்காரு. வற்புறுத்தி மருத்துவர்கள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படியாவது சாப்பிடுங்க, தயவுசெய்து எல்லாம் மெலிஞ்சுட்டே போறீங்க, இப்படி போனீங்கன்னா உடல்நிலை என்ன ஆகுங்கிற அளவுக்கு ரொம்ப நீங்க ஐயோ அதெல்லாம் நீங்க புசியானதை பாத்தீங்களா? இப்ப அடையாளமே தெரியாம அவரெல்லாம் சாப்பாடே இல்லை, 16 நாளா ஓர்தன் இல்லாம அழுதுருக்காரு மனுஷன். நமக்கு கஷ்டமா தான் இருக்குது, அதெல்லாம் நினைக்கும் போது வேதனையா தான் இருக்கு. என்ன பண்றது? விஜய் கூட பாருங்க, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஆயுத பூஜை போட்ட அன்னைக்கு கொடுத்த சக்கர பொங்கல் சுண்டல் மட்டும் தான் சாப்பிட்டாருன்னு கேள்வி. மற்றபடி எதுவுமே சாப்பிடல, அழுதுட்டு இருக்காருன்னு கேள்வி. சக்கர பொங்கல் சுண்டல்லாம் இஷ்டமா என்னன்னு தெரியல, அது மட்டும் சாப்பிட்டதா ஒரு செய்தி. என்ன தொலை, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரில? எல்லாரும் பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு ஒரு விதத்தில் காரணமாக இருந்த ஒருவர் இந்த வழக்கு விசாரணையை கண்காணிப்பது நீதியா? உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்துவது போல இல்லையா? தமிழர் ஒருவர் கூட அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. நீங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி தானே, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சிபிஐ போவது என்பதே RSS சரணாகதி அடைவதற்கு சமம். சொன்னது யாரு? நீங்க போய் அவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க, சொன்னது யாரு? இதே விஜய் தானே சொன்னாரு. அப்போ இப்ப நீங்க RSS சரணடைந்து விட்டீர்கள் அல்லவா? ஆம்புலன்ஸ் விரைவாக வருகிறது. ஏன் ஆம்புலன்ஸ் வருது? மருத்துவர்கள் விரைவாக வருகிறார்கள். ஏன் மருத்துவர்கள் வந்தாங்க? சிஎம் உடனே போறாரு. அது ஏன் சிஎம் போறாரு? சிஎம்க்கு எப்படி உடனே தெரிஞ்சது? டிவில பார்த்தா தெரியாது. அப்புறம் குற்றம் சாட்டுவதற்கு ஹேமா மாலினி தலைமையிலான பாஜக நாடாளுமன்ற குழுவுக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு நயனா நாகேந்திரனுக்கு உரிமை இருக்கிறது. வானதி சீனிவாசனுக்கு உரிமை இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு உரிமை இருக்கிறது. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த குற்றத்தை மறுக்கக்கூடிய உரிமை அரசுக்கு கிடையாது. என்ன லாஜிக் இது? வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்த. நம்ம பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தோழர் செந்தில்வேல், நண்பர் செந்தில்வேல் அவர்களோடு. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். எதிர்க்கட்சி தலைவர் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து தன்னுடைய கருத்துரிமை, பேச்சுரிமை தொடர்பாக இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து பேசியிருந்தாரு. என்ன முதல்ல பேச விடலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு முதல்ல பேசுறதுக்கு ஏன் அனுமதிக்க கூடாது? என்ன தடுத்துச்சு? எதுவும் தடுக்கல. இதை விடவெல்லாம் நாகரிகமான ஒரு அரசியலையும் பண்பட்ட ஒரு அரசியலையும் வேறு யாராலையும் செய்ய முடியுமான்னு தெரியல. ஸ்டாலின் அந்த அளவிற்கு நாகரிகமாக தான் செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இப்ப பேச விட்டுட்டீங்க. அவர் நீங்க பேசினார், எடப்பாடி பழனிசாமி பேசினார், அவரை பேச அனுமதிக்கணும், அவர் பேசத்தான் செய்தார், அதுலதான் மாற்றுக்கிறது இல்ல. அவர் அப்படி என்ன அவர் பேசினார்ல, இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசினார்ல, அவர் என்ன பேசினார் நீங்க கேட்டீங்களா? திருப்பி தூக்கி வீசி எரிஞ்சதை உள்ள பேச முடியலன்னு வெளியில வந்து பேசினார். அதுக்கு நீங்க வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த செருப்பு வீசப்பட்டதற்கு உரிய விளக்கம் கொடுக்கல அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை அவர் கேட்டார். இன்ஸ்டாகிராம்ல வதந்தி பரப்புகிறவர்களை போலவே எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும், இன்ஸ்டாகிராம்ல வதந்தி பரப்புபவர்களுக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும், பொறுப்பான எதிர்கட்சி தலைவருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த விவகாரத்தில் விஜயை விட, தாவேக்காவை விட இந்த 41 உயிர்களை, பலியான உயிர்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு இடத்துல தாவேக்காவோடு கூட்டணி வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலினமான அரசியல் போக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து வெளிப்பட்டதை முதலில் சுட்டிக்காட்டி கண்டித்தது நான் அல்ல, திரு டிடிவி தினகரன். அவர்தான் சொல்றாரு, இது என்னங்க நீங்க இள வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எரியிற வீட்டுல சுருட்டு பத்த வச்ச கதைமாங்கல்ல ஊர்ல கிராமத்துல, அந்த மாதிரி
41 பேர் செத்து இருக்கிறான். இதுல உங்களுக்கு தாவேக்காவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு மலினமான புத்தி தான் அதுல வெளிப்பட்டுச்சு. தொடர்ந்து அவருடைய இது இன்னைக்கு சட்டப்பேரவையிலேயே அது எதிரொலிச்சது. உடனே அவர் கோவப்படுறாரு. ரொம்ப யதார்த்தமா ஒரு பிரச்சனைய அரண்சை நேயர்களுக்கு நம்ம சொல்லலாம் போல. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த நடிகரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுகிறது. அந்த நடிகர் எந்த விதமான காவல்துறையினுடைய வழிகாட்டுதலையும் செவிசாய்க்கவில்லை. அந்த நடிகரை பார்க்க வந்த ரசிக கூட்டம் எதற்கும் கட்டுப்பட மறுக்கிறது. அப்போ ஒரு ஒழுங்கற்ற கூட்டம், எந்த ஒரு ஒழுங்கிற்குள்ளும் வராத ஒரு தலைவன். இதுல கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போகிறார்கள். இது ஒரு பெரும் துயரம். இதற்கு முற்று முழுவதுமாக அரசு பொறுப்பு என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். மறுபுறம் அதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை காக்கா குருவி சொல்ற மாதிரி தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை சுட்டு கொன்னாங்க. அதை பத்தி நீங்க பேசக்கூடாதுங்கிறார் சட்டப்பேரவையில. எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவருடைய ஆட்சியில அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காவல்துறை 41 பேர் சுட்டுக் கொண்டதை பத்தி பேசாதீங்க, அதை சட்டப்பேரவை குறிப்பில இருந்து எடுங்கிறார். ஒரு நடிகரை காண வந்த ஒரு கூட்டம் அந்த நடிகரினுடைய பொறுப்பற்ற தனத்தால், நடிகரின் மீது கொண்ட மயக்கத்தால் அந்த மக்கள் செய்த தவறு நடிகரின் மீது கொண்ட மயக்கம். எந்த அரசியல் புரிதலுமற்ற விழிப்புணர்வற்ற சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நடிகனின் மீதான மயக்கம். இல்ல இதுல நம்ம அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கும் நடிகர்கள் மேல மயக்கம்லாம் இருக்கும். நம்ம அதுல இருக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மூச்சு திணறல் ஏற்படுது, கூட்டமா இருக்குதுன்னா அட்லீஸ்ட் அங்க இருந்து என்னவாவது செய்வாங்க, கொஞ்சம் நகர்ந்தாவது போவாங்கன்னு வைங்களேன். இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன், அரசியல் புரிதலற்ற அல்லது சாமானிய விளிம்புநிலை மக்கள் ஏன் குறிப்பிட்டோம்னா, அந்த இதுல மாண்டு போன குடும்பங்களுடைய பின்னணி எல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். எல்லாமே விளிம்பு நிலை மக்கள். நான் இதை இப்படி பேசுறேன்னு யாரும் தவறா எடுத்துக்கூடாது, ஒரு வழி இல்லை. அதுக்காக சொல்றேன். அதுல அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலை மக்கள், பொருளாதார அடிப்படையில் விளிம்பு நிலை மக்கள், சமூக அடிப்படையில் விளிம்பு நிலை மக்கள் இல்லையா? அப்போ பெரும் கோடீஸ்வரர்கள் அப்படிலாம் அங்க போய் அப்ப அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்க பாவம் ஒரு நடிகர் தங்க ஊருக்கு வராங்கிற இதை போய் பார்க்க போறாங்க. சரி, இப்போ இது நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு. இதுக்கு அரசை பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு முழுமையாக முழுவதுமாக அரசின் பக்கம் இத இந்த விரலை நீட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு மனிதராக எடப்பாடி பழனிசாமி மாறி வருகிறார்னு கவனிக்கணும் தோழர். நீங்க இந்த இடத்துல பாஜகவை விட விஜயை விட எனக்கு உள்ளபடியே இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைச்சாதான் பயமா இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விதத்துல வித்திட்டதை எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லுவேன். ஆம்புலன்ஸ் விவகாரம், அதாவது தாவேகா கூட்டத்துல ஆம்புலன்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக வர 2 நாளைக்கு முன்னால் கூட்டம் நடத்திட்டு போயிட்டாரு. முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அவர் நடத்தின கூட்டம் 2 நாளைக்கு முன்னால் அங்கே நடந்திருக்குது. பெரிய கூட்டம் திரண்டிருக்குது. அங்கே எல்லாரும் பார்த்துட்டு அவங்க ஒழுக்கமாக திரட்டப்பட்ட கூட்டம் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி ஹோல்ட் பண்ண முடியும் ரெஸ்பான்சிபிளா? முதலமைச்சரே இன்னைக்கு பாராட்டியிருக்காரு. அவர் தான் ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை தமிழ்நாட்டில் முதலில் வைத்தார். நான் பேசும்போது அந்த வழி ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு, ஆம்புலன்ஸ் அடிங்கடான்னு, நாங்க அடிப்போம்னு சொன்னாரா? நீங்களும் பார்த்திருப்பீங்க தானே. அது என்ன நடந்துச்சு? கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு செல்லும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினார்கள் தாவேகா தொண்டர்கள். இதுக்கு வித்திட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி இல்லையா? இப்ப எடப்பாடி பழனிசாமி நாளுக்கு நாள் எவ்வளவு ஆபத்தான மனிதராக மாறி வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க அவருக்கு எப்படியாவது பாஜக தாவேகா கூட்டணியா வச்சாகணும், ஆட்சி அதிகாரத்தை பிடித்தாகணும். அதிகார பசியும் அதிகார வெறியும் அவரை எந்த எல்லைக்கும் தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அரண்சை நேயர்களுக்கு, அரண்சை வாயிலாக தமிழ்நாடு மக்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். 2006ஆம் ஆண்டு 2001 முதல் 2006 வரை ஜெயலலிதாவுடைய ஆட்சி. பல பேர் மறந்து போனதை நான் இன்னைக்கு நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு. 2006 இதே மாதிரி 2005 டிசம்பர் கடைசியிலிருந்து மழை, 2006 ஜனவரியிலும் மழை. அந்த மழை பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி தருகிறோம் அப்படின்னு அதிமுக அரசு சொல்லுது. வியாசர்பாடியில நிவாரண நிதி கொடுக்குறாங்க. எந்த முறையான அரசு நிகழ்ச்சி, நல்லா கேட்டுக்கிறேன், அரசு நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சியில அரசே நடத்திய நிகழ்ச்சி. அதுல முறையா நடத்தாம என்ன பண்றாங்க? 6 பேர் இறந்து போகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில.
நிவாரண நிதி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல 6 பேர் வியாசர்பாடில இறந்து போறாங்க. துளியும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத அன்றைய அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு, அதை பற்றி அக்கறை கொள்ளாத அரசு, அடுத்த சில நாட்களில் எம்ஜிஆர் நகரில் இதே மாதிரி ஒரு நிவாரண நிதி கொடுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. கேட்டு பூட்டி இருக்குது, மக்கள் இதே மாதிரி வாசல்ல காத்துக்கிறாங்க, கேட்டு திறக்கப்படுகிறது, மக்கள் ஓடுறாங்க, ஒருத்தர் மீது ஒருத்தர் விழுந்து உருண்டு இதே மாதிரி ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு 42 பேர் மாண்டு போனார்கள். எத்தனை பேர் தோழர்? 42 பேர். அன்றைக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அதிமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? இதுக்கு பொறுப்பெடுத்துக்கல. மாறாக திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியினுடைய திமுக கவுன்சிலர் தனசேகரன் சொல்லி அவர் தான் வந்து சீக்கிரமாவே கொடுக்குறாங்க டோக்கன், ஒரு புரளியை கிளப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது பண்ணாங்க. அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்குதான்னு கேட்கும்போது அது புரளி, ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. நீதிமன்றம் என்னங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுக்குது, பிணை கொடுக்குது. உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றமும் ஒரு பிணையை உறுதி செய்கிறது. ஜெயலலிதா ஒரு சாதாரண கவுன்சிலருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்றார். உச்ச நீதிமன்றம் காரி துப்புச்சு. இது அரசினுடைய தவறு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது முழுக்க முழுக்க உங்களுடைய தவறுன்னு சொல்லி அவருக்கு ஜாமீனை உறுதி செய்தது. ஆனாலும் அவரால் வெளியில வர முடியல. ஏன் தெரியுமா? அவர் மீது ஜெயலலிதா குண்டர் சட்டத்தை பாய்ச்சினார். 42 பேர் மரணத்திற்கு ஒரு கவுன்சிலர் மீது குண்டர் சட்டத்தை போட்டு தப்பித்துக் கொள்ள நினைத்த ஜெயலலிதா எங்கே? 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நினைச்சா விஜய் அரஸ்ட் பண்ணிருக்கலாம், நினைச்சா புஷி ஆனந்த் அரஸ்ட் பண்ணிருக்கலாம், நினைச்சா ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாரையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கலாம். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கான நேரம் இல்லை இது அப்படின்னு சொல்லி களத்தில் நின்று, அதே நேரத்துல சட்டம் தன் கடமையை சென்று முறையா வழக்கு மட்டும் பதிவு செஞ்சு களத்துக்கு இரவே போய் கூட நின்று, எந்த தலைவனும் தன் தொண்டன் இறந்து போவதை விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடியை கொடுத்துடக்கூடாது. அவர் கடுமையா நம்மளை திட்டுறாரு, கடுமையா நம்மளை பேசுறாரு, ஆயினும் அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு நெருக்கடிய 41 பேர் மரணத்தை வைத்து கொடுத்து விடக் கூடாது என்று நினைத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே? 42 பேர் செத்த உடனே திமுக கவுன்சிலர் குண்டர் சட்டத்துல போட்ட ஜெயலலிதா எங்க? இன்னைக்கு அந்த வழியில தான் இப்ப இவர் என்ன பண்றாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த 41 பேர் மரணத்தை பயன்படுத்தி தாவேகா கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு அபத்தம்! எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அவர் சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு விவசாயி. அவர் ஆடம்பரமா பேசலாம் தெரியாது. அவர் அந்த சாதாரண பின்புலத்திலிருந்து வந்து முதலமைச்சராகி அவருக்கு அந்த பதவியினுடைய பெருமை தெரியும். அதுக்கு பிறகு வந்து எதிர்கட்சி தலைவராக வேற இப்போ இருக்கிறாரு. அவருக்கு திரும்பியும் ஒரு நடிகர் மேல மயக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்பக்கூடியதா இல்லையே? மயக்கம்னு சொல்லல. அவருக்கு என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவரை கூட்டு வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும்னு ஏன் ஒரு எதிர்கட்சி தலைவர்? ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக சின்ன பின்னமாகி கிடைக்கிறது. அதிமுக பலவீனப்பட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு கிடைக்குது. அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரையும் அதிமுகவுக்குள் இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. இவர் யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரோ, வாழ்த்து வாங்கினாரோ, அந்த திருமதி வி கே சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார். இவர் யாருக்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தாலும் அந்த டிடி தினகரனுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. யாருடைய தயவில் இவருடைய 4 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்றதோ அந்த ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாரு. அப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கான வாக்கில் ஒரு கணிசமான வாக்கு 1.5% 2% ஓபிஎஸ், டிடிவி, திருமதி வி கே சசிகலா இவர்கள் உள்ளிட்ட அந்த ஃபேக்டருக்கு இருக்கு. இவங்க யாருக்கும் அதிமுக சம்பந்தம் கிடையாது, அவர் வெளியில அனுப்பிட்டாரு. அப்போ ஆல்ரெடி அவருடைய வாக்கு வங்கி பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குன்னு வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு வெளியில நிக்கிறாங்க. அப்போ ஒரு தேர்தலினுடைய வெற்றி தோல்விக்கு மினிமம் 2%, மேக்சிமம் 3-5% தான் ஓட்டு மொத்த வித்தியாசம். அப்ப இந்த 2-3%, 3%-5% வச்சுக்கோங்க. இந்த 3%-5%லதான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. எதிர்கட்சிக்கும் ஆட்சி கட்சிக்கும் இதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் வருகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்? நிச்சயமாக விஜயால் அந்த 5 விழுக்காடு வாக்குகளை நமக்கு தர முடியும். நிச்சயமா விஜய் ஒரு 5% மேல பிரிப்பார்ல, குறையாம ஒரு 5% மேல வாங்குவார்ல, அதை எடப்பாடி பழனிசாமி கணக்கிடுகிறார். அந்த 5 விழுக்காடு நம்மோடு இருந்தால் நாம மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடலாம். கூவத்தூரில் 7 முறையில் முதலமைச்சரானவர் அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னார்.
ஹையஸ்ட் பிட்டிங்ல வந்தாருன்னு, அதிகபட்ச ஏலத்தொகை கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை சொன்னார். அந்த மாதிரி ஏலத்தில் வராமல், ஏலம் எடுக்கப்படாம நம்ம இனிமே என்ன செய்யலாம், ஏதோ ஒரு இடத்துல தேர்தல் மூலமாக முதலமைச்சர் ஆயிடலாம். ஆகணும்னா நமக்கு விஜய் இருந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு யார் வந்துட்டா, எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. பட் அத இன்னைக்கு சட்டமன்றத்துல எந்த நரேஷன் வழியா அரங்கேற்ற முடியும் நினைச்சாரு சார்? வெளிநடப்பு செய்யறாரு, வெளியில வந்து பேசுறாரு. சட்டம் என்ன பிரச்சனைனா, சட்டமன்றத்துக்குள்ளேயும் மக்கள் மன்றத்தையும் சேர்த்து பேசுங்க. இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து முற்று முழுவதுமாக பாஜகவில் கூட ஒரு சிலர் விஜய் பக்கமும் தப்பு இருக்கு, அரசு பக்கமும் தப்பு இருக்குன்னு ஒரு சிலர் பேசுறாங்க. நான் ஒட்டுமொத்த கட்சியும் சொல்ல, ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சீமான் உள்ளிட்டவர்கள் கூட இதுல விஜய் பக்கம் இருக்கக்கூடிய தவறத்தான் சுட்டி காட்டினாங்க. ரைட். ஆனா ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து, ஃபர்ஸ்ட் டேல இருந்து தாவேகாவை விஜயை முழுமையாக இந்த விவகாரத்தில் ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆதரித்து விட்டு அதற்கு பதிலாக, அதற்கு பிரதி உபகாரமாக ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஹேஷ்டேக் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விட்டார். அப்படிதான் வந்துச்சு. அதெல்லாம் நீங்க சொல்றது வந்து ட்விட்டர்ல ஹேஷ்டேக்ஸ். நான் சொல்றது களத்துல தாவேகா கொடிய ஒருத்தன் ஆட்டுறான், உலகாங்கிதம் அடைந்து புன்னகைத்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறார். பாருங்க பாருங்க அங்க பாருங்க கொடி பறக்குது அப்படிங்கிறாரு. அவன் யாருன்னு பார்த்தா அவன் அதிமுக காரன். கருப்புள்ள சோப்பு பனியன் போட்டிருக்கான். கருப்புள்ள சோப்பு பனியன் போட்டா அதிமுக காரன் கையில தாவேகா கொடியை கொடுத்து ஆட்டி, பாருங்க பாருங்க தாவேகா கொடி நம்ம கூட்டத்துல பறக்குது, அவங்க நம்மளோட வரப்போறாங்கிற அளவுக்கு பேசுற கேவலமான மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருங்கிறதான் ஆபத்து. இப்ப அடுத்தடுத்த கூட்டத்துல உடனே இன்னும் கொஞ்சம் பேரை விட்டு ஆட்ட வச்சு, அந்த கொடி ஆட்ட வச்சு தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு விரும்புகிறது, தாவேகா தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இது யாருக்கு சமீட்சைன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு கொடுக்குற சமீட்சை. இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். அதாவது இதை பார்த்தோன்னு விஜய் என்ன நினைப்பாரா, ஓ நம்ம தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி வைக்க விரும்புறாங்க அப்படின்னு நினைப்பாராம். நினைச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிருவாராம் அப்படின்னு யாரு நம்புறா, எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். என்னத்த சொல்றது? இல்ல இது வெறும் எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டும்தானா? இந்த பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் இங்க அதிமுக களத்துல தொண்டை கொடியாட்டிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் 41 பேர் இறந்து கிடக்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்லயா கூட்டணிக்கான ஏற்பாடுகள் நடக்குது? விஜய் தனக்கு துக்கம் இருப்பதாக அறிவிக்கிறார். மக்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களை பாக்குறோம்னு சொல்லிட்டு வீடியோ காலில் அழுதாருன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் வந்து அவருக்கும் பொறுப்பு இருக்குது, தாமதமா வந்திருக்கிறாரு, ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டம் இருந்தது, அந்த வேன் உள்ள வந்த போதே காவல்துறையினர் தடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விரிவான விளக்கம் முதலமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போதுதான் அங்கதான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக காத்திருந்தாலும் சொல்றாரு. இவ்வளவு விளக்கத்திற்கு இடையில அவங்க சோகமா வேற இருக்கிறாங்க. சோகமா இருக்கிற விஜய வாங்க கூட்டணிக்குன்னு ஏன் கூப்பிட போறாங்க? முதலமைச்சர் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. விஜய் மட்டுமல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட கடும், எடப்பாடி நீங்க நல்லா கொஞ்சம் தெரியும், எடப்பாடி பழனிசாமி எலும்பா தெரிஞ்சுட்டாரு பாத்தீங்களா, மெலிஞ்சு போயிட்டாரு. கவனிச்சிங்களா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 6-7 நாளா சாப்பிடாமலே இருந்திருக்காரு. வற்புறுத்தி மருத்துவர்கள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படியா சாப்பிடுங்க தயவுசெய்து, எல்லாம் மெலிஞ்சுட்டே போறீங்க, இப்படி போனீங்கன்னா உடல்நிலை என்ன ஆகுங்கிற அளவுக்கு ரொம்ப நீங்க ஐயோ அதெல்லாம் நீங்க புசியானதை பாத்தீங்களா? இப்ப அடையாளமே தெரியாம அவரெல்லாம் சாப்பாடே இல்லை, 16 நாளா போர்தன் இல்லாம அழுதுருக்காரு மனுஷன். நமக்கு கஷ்டமா தான் இருக்குது, அதெல்லாம் நினைக்கும் போது வேதனையா தான் இருக்கு. என்ன பண்றது? விஜய் கூட பாருங்க, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அன்னைக்கு அன்னைக்குமா அந்த ஆயுத பூஜை போட்ட அன்னைக்கு கொடுத்த சக்கர பொங்கல் சுண்டல் மட்டும் தான் சாப்பிட்டாருன்னு கேள்வி. மற்றபடி எதுவுமே சாப்பிடல, அழுதுட்டு இருக்காருன்னு கேள்வி. சக்கர பொங்கல் சுண்டல்லாம் இஷ்டமா என்னன்னு தெரியல, அது மட்டும் சாப்பிட்டதா ஒரு செய்தி. என்ன தொலை என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்ல எல்லாரும்? நீங்க வயிற்றுச்சலா இருக்கு தொலை. நீங்க கூட்டணியே கட்டுங்க, அது வேற. நீங்க எப்படி வேணாலும் கூட்டணி பேசிங்க, அதை எங்க பேசுறீங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அரசியல் கூட்டணிகள் திருமண வீடுகளில் விழாக்களில் பேசப்பட்டது உண்டு. ஏன் அது பொதுமக்கள் சேர்த்து போயிருக்கிறான், நீங்க அங்க போய் அதைத்தான் பண்ணுவேன்னு சொன்னா? இல்ல நம்ம ஊர்ல அது ஒண்ணுல சாவ வீட்டுல சொத்து தகராறு நடக்கும். இப்ப வந்து எனக்கு உனக்கு அப்ப அப்படிதான் நடக்குதாங்க, அப்படிதானே வருது. அப்ப எவ்வளவு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தாவேகா எவ்வளவு அம்பலப்பட்டு நிக்குதுன்னு பாருங்க. நீங்க மிக நேர்மையான அதிகாரி என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய அசராக்கர் தலைமையில ஒரு விசாரணை குழுவை எஸ்ஐடியை நீதிமன்றம் நியமிக்கிறது. நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு என்று கடந்த மாதம் போராட்டம் நடத்திய விஜய் தாவேகா அந்த எஸ்ஐடி வேண்டாம் சிபிஐன்னு சொல்லுது உச்ச நீதிமன்றம்.
நீதி வென்றதுன்னு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல தாவேகா பதிவிடுகிறதுனா, நீங்க போன மாசம் சிபிஐ வந்து RSS பிஜேபி பிடியில இருந்துச்சு, சிபிஐக்கு ஏன் போறீங்கன்னு கேட்ட உங்க வாய் ஒரே மாசத்துல மாத்தி பேசுது. இன்னைக்கு சிபிஐ நல்லா சிபிஐ ஆயிடுச்சா? இன்னைக்கு சிபிஐ குள்ள விட்டீங்க. சரி, அந்த சிபிஐ நீங்க யோசிச்சு பாருங்க. அஸ்ரா கர்க் ஒரு பெண்மணி அவருடைய கணவரை அடித்துக் கொன்றதாக ஒரு வழக்கு பதிவான செய்தி இப்ப ஊடகங்கள் வந்துட்டு இருக்கு, சமூக வலைதளங்களும் வந்துட்டு நீங்களும் பார்த்திருப்பீங்க. மகளிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறார் தந்தை. அதை பார்த்துட்டு அந்த தாய் புருஷனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அது வந்து மகளை பாதுகாப்பதற்காகத்தான் தெரிஞ்சு சட்ட பிரிவுகளில் இருக்கக்கூடிய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி அவரை கைது பண்ணாம விடுதலை செய்து விட்டார் அஸ்ரா கர்க் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த அஜய் ரஸ்டோகி இவர் சொல்றாருல, நான் வந்து சிறுபான்மை மக்களின் நண்பன், சிறுபான்மை மக்களின் தோழன், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் தோழன் என்று விஜய் ஒரு டிராமா போடுறாருல. அவர்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய நெஞ்சில் தீராத காயத்தை ஏற்படுத்தியது குஜராத் கலவரம். அந்த குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானு 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவள் கையில் இருந்த சாலிகா என்ற 3 வயது குழந்தையை பிட்டிங்கி தரையில் அடித்து கொன்று அதை காப்பாற்ற முயன்ற பில்கிஸ் பானுவினுடைய உறவினர்கள் 14 பேரை படுகொலை செய்த கும்பல், மதவாத கும்பல், பாஜக ஆதரவு கும்பல், 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த 11 பேரையும் விடுதலை செய்யணும்னு குஜராத் அரசு முடிவு செய்கின்ற பொழுது இது குஜராத் அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அல்ல. ஏன்னா வழக்கு மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. மகாராஷ்டிரா அரசுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்ற வாதங்கள் எழுந்த நிலையில் குஜராத் அரசே விடுதலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட போது இதே அஜய் ரஸ்டோகி குஜராத் அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கு என்ன இருக்கு, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பளித்து அந்த 11 பேரும் குஜராத் அரசால், பாஜக அரசால் கொடூர குற்றவாளிகள் 11 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இது பெரும் அநீதி, இது உண்மைக்கு புறம்பான தீர்ப்பு என்று அஜய் ரஸ்டோகியின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தது அதே உச்சநீதிமன்றம். அதன் பிறகு எப்படி இப்படி கொடிய குற்றவாளிகளை விடுதலை செய்ய முடியும்னு கேட்டாங்க. அந்த அஜய் ரஸ்டோகி இந்த விசாரணையை கண்காணிக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? விஜய் தரப்பு இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? மனிதர்களாக இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, மனிதர்களாக இருந்தா விஜய் தரப்பு என்ன செய்யணும்? இடைக்கால தீர்ப்பு தான் வந்திருக்கு. இன்னும் 18 இது கொடுத்திருக்காங்க, 8 வாரங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன செய்யணும்? இமிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், ஐயா இந்த அஜய் ரஸ்டோகியினுடைய தீர்ப்பு இவ்வாறு சர்ச்சையை ஏற்படுத்திய தீர்ப்பாக இருக்கிறது, அது சிறுபான்மை மக்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்திய தீர்ப்பாக இருக்கிறது, இந்த அஜய் ரஸ்டோகியை நீங்க வந்து என்ன செய்யணும், மாத்தணும்னு நீங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கணும். போட்டீங்களா? ஏன் போடல? இனிமேலாவது போடுவீங்களா? அப்புறம் எப்படி நீதி வென்றது? பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு ஒரு விதத்தில் காரணமாக இருந்த ஒருவர் இந்த வழக்கு விசாரணையை கண்காணிப்பது நீதியா? உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்துவது போல இல்லையா? தமிழர் ஒருவர் கூட அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. நீங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி தானே, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் அப்படி சொல்லுவதில் தாவேகாவிற்கு மாற்று கருத்து இருக்கிறது சொன்னீங்களா இல்லையா கோர்ட்ல? அப்படி ஏதாவது சொன்னீங்களா? தேசியம் திராவிடம் எங்களது இரு கண்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்குல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் விசாரிக்க கூடாதுங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு சட்டவிரோத, இன்னும் சொல்ல போனா சட்டவிரோதமான ஸ்டேட்மெண்ட். அது நீதிபதியோட தீர்ப்புல இருந்தாலும் சட்டவிரோதமானது. நம்மளை நேரடியா தமிழர்களை வெளிப்படையா பாகுபடுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அப்படி இருக்கும் பொழுது தங்கள் பெயரில் இழைக்கப்படுகிறது எனும் பொழுது இது விஷயமா இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட இது விவாதிக்கப்பட்டிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு கண்டென்ட்டா படல, விவாதிக்கப்படல. சட்டமன்றத்திலேயும் அது பெருசா விவாதிக்கப்படலன்னு நினைக்கிறேன். பேசியிருக்க சமயத்துல விவாதிக்கப்பட்டதான்னு தெரியல. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இல்ல. இப்போ வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டா வரக்கூடாதுன்னா இத பத்தி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினாரா? நீங்க முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்ப இத பேச வேண்டிய எதிர்க்கட்சி முற்று முழுவதுமாக விஜய் காலில் போய் சரணாகதி அடைந்து விஜய் வந்தா எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, விஜய் மொத்தமா போய் பாஜக சரணடைந்து விட்டார். பாஜக கூட இல்ல, RSS இடம் சரணடைந்து விட்டார். அதான உண்மை. நானா சொன்னேன்? விஜய் தான் சொன்னாரு.
சிபிஐயிடம் போவது என்பதே RSS இடம் சரணாகதி அடைவதற்கு சமம். சொன்னது யாரு? நீங்க போய் அவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க சொன்னது யாரு? இதே விஜய் தானே சொன்னாரு. அப்போ இப்ப நீங்க RSS சரணடைந்து விட்டீர்கள் அல்லவா? நீங்க எல்லாத்தையும் பாருங்க. ஆனா இவங்க சிறுபான்மை மக்களையும் நம்பணும். எப்படி இதை மக்கள் நம்பணும்? இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழர்கள் ஒரு வகையில ஒரு தனித்த இனம். அவங்களுக்குன்னு பண்பாடு நீண்ட தொடர்ச்சி இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு சிறிய அளவிலான அதிகாரம் கொண்ட அரசு இருக்குது. அவர்களை நோக்கி ஒரு உச்சநீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு வருது. அது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அரசியல் உரையாடலாகவே நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமாக கரூரை மையப்படுத்தி இன்னைக்கு ஒரு செருப்பு வீசப்பட்டது தொடர்பாக நீங்கள் பதில் சொல்லுங்க, அதுக்கு ஏன் விளக்கம் சொல்ல, முதலமைச்சரின் விளக்கம் போதுமானது இல்லை அப்படிங்கிற அளவோட தான் அந்த உரையாடல் முடியுது. இது நாளைக்கோ நாளை மறுநாளோ அது ஆரோக்கியமானதாக மாறுமா, அல்லது இந்த லெவலில் விஜயை என்கிட்ட கூட்டணிக்கு அனுப்பி வைங்க அந்த கோரிக்கை மட்டும்தானா சட்டமன்றத்தில்? எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் வச்சுட்டு நீங்க நாகரிகமான அரசியல் எதிர்பார்க்கிறது தவறு தோழர். அது வரலாற்றில் பெரும் தவறு. நீங்க இவங்க பொதுவெளியில ஒரு வாதம் வைக்கிறாங்க, அதை நீதிமன்றத்தில் வைக்க மறுக்கிறாங்க. பொதுவெளியில் வைக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸ் எதையும் இவங்க வந்து கோர்ட்லயோ, ஆனரபிள் ஹைகோர்ட்லயோ, சுப்ரீம் கோர்ட்லயோ இவங்க வந்து ஏன் முன்வைப்பதில்லை? அதை ஒரு ஆர்குமெண்டாவே இவங்க எடுக்கிறது இல்லை. இல்ல இந்த சைடு அது விவாதிக்கப்பட்டிருக்கணும்ல. அவங்க வெளியில கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு நீதிமன்றத்தில் அதெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டு பேசுறாங்க. இந்த கான்ஸ்பிரசி தியரியின் விளைவாகத்தான் வெளியில வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னு முதலமைச்சரே சொல்றாரு. நீதிமன்றத்தில் இந்த தரப்பு கூட சொல்லல, ஃபுல் ஆஃப் கான்ஸ்பிரசி தியரிங்க, கிரவுண்ட்ல வந்து மக்கள்கிட்ட பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க, ஆகவேதான் விளக்கம் கொடுக்க நேர்ந்தது அப்படியான வாதங்கள் இந்த பக்கமும் வருவாய்க்கப்படல. ஆமா, நீங்க அப்படித்தானே. இப்போ நீங்க நான் உங்களை வந்து திருடன் சொல்லிட்டே இருந்தோம்னா நீங்க இல்லைன்னு மறுப்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க மறுக்கவே கூடாது. உங்க மேல சொன்னா நீங்க எப்படி விடுவீங்க? நான் மகிழன் மீது ஏதோ குற்றச்சாட்டை வைக்கிறேன், மகிழன் வந்து அதை மறுப்பீங்க. நீதிமன்றத்துல விசாரணை நடக்குது, அது வரைக்கும் மகிழன் மறுக்கவே கூடாது அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்ப நீ குற்றச்சாட்டு சொல்லாம இருக்கணும்னு கேட்பீங்களா இல்லையா? குற்றம் சாட்டுவதற்கு ஹேமா மாலினி தலைமையிலான பாஜக நாடாளுமன்ற குழுவுக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்குது. குற்றம் சாட்டுவதற்கு நயனார் நாகேந்திரனுக்கு உரிமை இருக்கிறது. வானதி சீனிவாசனுக்கு உரிமை இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு உரிமை இருக்கிறது. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த குற்றத்தை மறுக்கக்கூடிய உரிமை அரசுக்கு கிடையாது. என்ன லாஜிக் இது? பாக்கியராஜ் படத்துல உள்ள, நீங்க திரைத்துறையில இருக்கிறீங்க, இது நம்ம ஆளுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி போய் பார்ப்பனர் சமூகத்தை வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருவாங்க. பாத்திருக்கீங்களா அந்த காட்சி? அப்போ ஒண்ணு அவங்க வீட்டுல திருடிட்டா, அந்த பொண்ணு திருடிட்டான்னு சொல்லி அவளை வந்து கையை கட்டி போட்டுருவாங்க. கையை ரெண்டி பின்னாடி கட்டி போட்டுட்டு பஞ்சாயத்து இடம் அவ திருடிட்டான்னு. அப்போ பாக்கியராஜ் ஒண்ணு சொல்றாரு, ஏங்க அவங்க வாய் பேச முடியாதவர், ஊமை, அவங்களுடைய ஒரே மொழி கையை அசைச்சு பேசுறதுதான். அந்த ரெண்டு கையையும் கட்டி போட்டுட்டு நீங்க விசாரணை நடத்தினால் இது என்ன மாதிரியா நீதி விசாரணை அப்படிம்பாரு. கையை அவுத்து விட்டதுக்கு அந்த அம்மா சொல்லு, நீ திருட போனியாமா? இல்லைங்க. ஏன் போனேன் அப்படின்னா, அந்த குழந்தை அழுதுச்சு, பசியில் அழுதது, நான் பால் கொடுக்க போனேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பார்ப்பனர் சொல்றாரு, ஆமா அவங்க பால் கொடுக்க கூடாது, என் பிள்ளைய தொட்டு பால் கொடுத்துட்டாங்க, தீட்டா போச்சுன்னா சொல்லுவார். அந்த கதை உங்களுக்கு தெரியும், படம் பார்த்திருப்பீங்க. அப்ப என்னுடைய கேள்வி, இப்ப அந்த படத்துல வந்த மாதிரிதான் நீங்க எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு கல் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இங்க இருந்து எல்லாரும் கல்லடி வாங்கிட்டே இருக்கணும்னா என்ன மாதிரியான வாங்க? அப்ப இன்னைக்கு சட்டப்பேரவையில மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் நடந்து கொண்டாங்க. இவங்க ஒரு கேள்வி கேட்டார், குடிச்சிங்களா? எப்படி அங்க திமுக இது ஒட்டின ஸ்டிக்கர் ஒட்டினா தண்ணி பாட்டில் போச்சுங்கிறாரு. தோழர், இப்ப தண்ணி ஏன் கொடுக்கலைன்னு விஜயை பார்த்து கேட்கல அவரு. ஏங்க 12 மணில இருந்து மக்கள் நாங்க தண்ணி கூட கொடுக்கலையான்னு விஜயை பார்த்து எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தண்ணி கொடுத்தவங்களை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் தண்ணி கொடுத்த? நல்லா இருக்குல்ல உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஆம்புலன்ஸ் விரைவாக வருகிறது, ஏன் ஆம்புலன்ஸ் வருது? மருத்துவர்கள் விரைவாக வருகிறார்கள், ஏன் மருத்துவர்கள் வந்தாங்க? சிஎம் உடனே போறாரு, அது ஏன் சிஎம் போறாரு? சிஎம்க்கு எப்படி உடனே தெரிஞ்சது? உங்களை மாதிரி டிவில பார்த்தா தெரியுவாரு. அப்புறம் என்ன சொல்ல, டிவியை பார்த்தா தெரிஞ்சுப்பாரு. என்ன சொல்ல, ஒரு கோபம் வருதுல்ல. அப்புறம் எனக்கு நியாயமா பேசணும்ல. இப்ப இவங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்க பாருங்க, யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ எல்லாரும் குற்றவாளி முன்னிலை ஏற்றிட்டான். அங்க காவல்துறை பெண் அதிகாரி தோல்ல சாச்சிட்டு இது பண்றாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி வீசி விடுறாரு, ஒரு காவல்துறை அதிகாரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு, காவல்துறை அதிகாரியை ஒளிகண்டான். அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு செந்தில் பாலாஜி, அவருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு ஓடி இருந்தாரு, செந்தில் பாலாஜியை ஒளிகண்டான். துணை முதலமைச்சர் தன்னுடைய வெளிநாட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு ஓடியாரு, அவரு எப்படி வந்தாருங்கன்னா, முதலமைச்சர் போனா அவர் ஏன் போனாருங்கன்னா, தண்ணி கொடுத்தவன பார்த்து ஏன் தண்ணி கொடுத்தேங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை ஏன்டா வந்து பிடிச்சி அடிக்கிறான், டாக்டர் வந்தாருன்னா எப்படா டாக்டர் வந்தாருன்னு கேட்கறான்.
இவன் எவனும் ஏன்டா எல்லாரும் சரியாக வந்து எல்லோரையும் பார்த்து ஏன் சரியாக வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய இவர்கள் யாரும் ஒழுங்காக வராத விஜயை பார்த்து ஏங்க ஒழுங்கா வரலன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்லை அப்படின்னா இவர்கள் யார்? இவங்க யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, நாடு முழுக்க பேசப்பட்டது, பிரைம் டைம்ல பேசப்பட்டது, தொலைக்காட்சிகளில் டிபேட் நடத்தப்பட்ட டிபேட்டுகள் இருந்து பார்த்தா குறைந்தபட்சம் நீதிமன்றம் நீங்கள்லாம் யாருன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும். இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே நீங்களாம் யாரு, ஏன் இவ்வளோ அவதூறு பரப்புறீங்க, வந்தவங்கலாம் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க, இங்கே எதுக்கியா வந்தீங்க நீங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும். அது கேட்கல. முந்தா நாளாக நேரத்தா நீதி வென்றடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு 5000 அல்லது உதவித்தொகையின் வழியாக நீதியையும் உதவித்தொகையும் பிரித்து பார்க்குற பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. மேபி ப்ராசஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னுமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நன்றி.